ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அது கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அடுத்ததாக ஒரு உரலில் கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நல்லா இடித்து பேஸ்ட் ஆக்கி அதையும் நாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். ஸோ அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அடுத்து நாம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்து உப்பு, மஞ்சள் தூள், சுவைக்கு தேவைக்கேற்ப. ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் கூடுதலாகவோ, கொஞ்சம் குறைவாக வேணும்னா கொஞ்சம் குறைவாகவும் நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சா? ஸோ அடுத்து நம்ம ஒரு தக்காளியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி வெந்து வரட்டும். ஸோ பாருங்கள், தக்காளி வேகட்டும். ரெடி ஆகிடுச்சா? அடுத்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஸோ நான் 1.5 டம்ளர் அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சா? அடுத்து 1.5 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். கலந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தண்ணியை கொதிக்க விடுங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு முட்டை, அடுத்து 2வது, நெக்ஸ்ட்டு 3வது. ஸோ நான் ஒரு 3 முட்டை சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை சேர்த்துட்டு அடுத்து 2 விசில் போட்டு எடுத்துருங்க. அவ்வளவுதான். பாருங்கள், எவ்வளவு சூப்பராக இருக்குது. ஸோ முட்டை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உடைத்து ஊற்றிய முட்டை பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நம்ம வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், செம்ம ரிசல்ட் வந்திருக்குல்ல? எப்படி சூப்பரில் பார்த்தீங்களா? ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க.